காணிகளை விடுவிப்போம், மயிலிட்டி காணிகளை விடுவிப்போம், வசாவிளான் காணிகளை விடுவிப்போம், பலாலி காணிகளை விடுவிப்போம். இன்னும் வடகிழக்கில் எங்கெல்லாம் இராணுவத்தினருடைய பிடியிலே தமிழ் மக்களுடைய காணிகள் இருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் அவ்வாறான வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் அந்த தேர்தலிலே தங்களுக்கான ஆதரவை தேடிக்கொண்டிருந்தார்கள். கடந்த காலத்திலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இராணுவத்தினருடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது 2010ஆம் ஆண்டிலிருந்து. அந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற பொழுது யாருடைய காணிகளும் அளவீடு செய்யப்பட்ட பிற்பாடு விடுவிக்கப்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற போது அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக கும்பல்ல கோவிந்தா என்று சொல்லி அரசாங்க அதிபர் உட்பட அங்கிருந்தவர்கள் அந்த ஒரு குழுவாக வந்திருந்தார்கள். அந்த குழுவில் இருக்கக்கூடிய 7 பேரும் கையொப்பமிட்டு தருவதாக சொல்லியிருந்தார்கள். சட்டப்படி அந்த 7 பேரிடமும் யாரும் போய் கேள்வி கேட்க முடியாது. எல்லோரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். இது தையிட்டி என்பது ஒரு அடையாளம்தான். இந்த அடையாளம் போராட்டமானது வெற்றி பெறுவது என்பதுதான் எதிர்காலத்தில் இந்த மண்ணிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இது இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த மன்னங்களின் வடக்கும் கிழக்கும் தையிட்டி மண் சட்டவிரோத சவிகாரையை தையிட்டியில் தனியாருடைய காணியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திசவிகாரை கட்டுமானத்தை அகற்றி காணி உரிமையாளர்களிடம் இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக 37வது மாதத்திலே இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற போது அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகள், பொதுமக்களுடைய காணிகள் மக்களிடம் கையளிக்கப்படும். இராணுவத்தினருடைய வேலை மட்டுமே தவிர வேறு வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவது தேவையற்ற ஒரு விடயம். கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாங்கள் சரி செய்வோம். அவர்களுடைய இனவாத செயல்பாடுகளால் தான் தமிழர்கள் ஒரு இனவாத ரீதியாக அவர்களும்
சிந்திக்க வேண்டிய செயல்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தாங்கள் அதனை எல்லாம் சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். தையிட்டி காணிகளை விடுவிப்போம், மயிலிட்டி காணிகளை விடுவிப்போம், வசாவிளான் காணிகளை விடுவிப்போம், பலாலி காணிகளை விடுவிப்போம், இன்னும் வடகிழக்கில் எங்கெல்லாம் இராணுவத்தினருடைய பிடியிலே தமிழ் மக்களுடைய காணிகள் இருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் அவ்வாறான வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் அந்த தேர்தலிலே தங்களுக்கான ஆதரவை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அனுரகுமார பதவியேற்று கிட்டத்தட்ட 2 வருடங்களை நெருங்குகின்ற போதிலும் கூட இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாறாக இந்த மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சியிலே என்பிபியினுடைய யாழ் மாவட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சந்திரசேகரன் அவர்களும் அவரோடு கூட இருக்கக்கூடிய 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் ஸ்ரீபானந்தராஜா மற்றும் இளங்குமரன் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகிய 3 பேரோடு இந்த சுயேட்சை குழுவாக தெரிவு செய்யப்பட்ட அர்ஜுனா ராமநாதனும் சேர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த காணிகளை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காணிகளை அளவீடு செய்வதற்கு அனுமதித்தால் அந்த காணிகள் ஒப்படைக்கப்படும் என்று அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மக்களோ தங்களுடைய மூளையை பயன்படுத்தி ஆழமாக யோசித்து இந்த காணிகளை அளவீடு செய்து எங்களுக்கு தான் தரப்போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அவ்வாறான ஒரு கடிதத்தை, உத்தரவாத கடிதத்தை தங்களுக்கு தருமாறு அவர்களுக்கு எழுத்து மூலமாக தருமாறு கேட்கின்றார்கள். குறிப்பாக கடந்த மாதம் இந்த காணிகளை அளவீடு செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பிரதேச செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளரினாலே எழுத்து மூலமாக அந்த காணி உரிமையாளர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைக்கு அமைவாக அந்த காணி உரிமையாளர்கள் அனைவரும் இந்த விகாரை பகுதிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சுதந்திரமாக அந்த விகாரைக்குள் கூட செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. மாறாக அவர்களிடம் அடையாள அட்டைகள் பரிசோதிக்கப்பட்டு மிக கடுமையான நடைமுறைகளுக்கு பிற்பாடு தான் அவர்கள் அங்கே கைதிகள் போன்று உள்ளே அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு போலீசாரால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு எங்கும் அவர்கள் ஒரு அடி கூட வைத்து செல்ல முடியாத அளவுக்கு வந்து அவர்கள் கைதிகள் போன்று தான் அங்கே கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்திலே அங்கே அந்த அளவீட்டுக்கு மேலும் ஒரு அணி, தொல்பொருள் திணைக்களமும் அவர்களோடும் ஒரு அளவீட்டுக்கு என்று ஒரு அணி வந்திருக்கிறது என்பதை அறிந்த பிற்பாடு அந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. தொல்பொருள் திணைக்களம் ஏன் இங்கே வர வேண்டும், அவர்களோடு ஏன் ஒரு அளவீட்டு திணைக்களம் பெற வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே அவர்கள் எங்களுடைய தலைவரோடும் எங்களுடைய அணியோடும் கலந்துரையாடி இருந்தார்கள். அந்த இடத்திலே எங்களுடைய தரப்பில் இருந்து ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. எங்களுடைய சட்டத்தரணிகளாலே ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது. உங்களை அளவீடு செய்வதற்கு, காணிகளை அளவீடு செய்வதற்கு வருமாறு உங்களுக்கு எழுத்து மூலமான உத்தரவை பிறப்பித்திருந்த பிரதேச செயலாளரிடம் இந்த காணிகள் அளவீடு செய்யப்பட்டு மீண்டும் உங்களிடம் கையளிக்கப்படும் என்ற எழுத்து மூலமான உத்தரவாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அளவீட்டுக்கு சம்மதிப்பதான அந்த கையொப்பத்தை நீங்கள் வைத்து கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக கும்பல்ல கோவிந்தா என்று சொல்லி அரசாங்க அதிபர் உட்பட அங்கிருந்தவர்கள் அந்த ஒரு குழுவாக வந்திருந்தார்கள். அந்த குழுவில் இருக்கக்கூடிய 7 பேரும் கையொப்பமிட்டு தருவதாக சொல்லியிருந்தார்கள். சட்டப்படி அந்த 7 பேரிடமும் யாரும் போய் கேள்வி கேட்க முடியாது. அந்த கையொப்பமிட்டு அளவீடு நடைபெற்ற பிற்பாடு அந்த ஏமாற்று செயற்பாடு ஒன்று நடைபெற்றால் அதற்கு பிற்பாடு கும்பல்ல கோவிந்தா என்று கையெழுத்து வைத்த 7 பேரும் அதற்கு பொறுப்பு சொல்ல போவது கிடையாது. அதனால் அந்த மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறான நிலையிலே அர்ஜுனா ராமநாதன் என்கின்ற நபர் இந்த மக்களை மிகவும் இழிவாக விமர்சிப்பதோடு ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்தையும் அவர் பரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இந்த அளவீட்டு நடவடிக்கைகள் மறுக்கப்பட்டது என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. உண்மையிலே அவர்களுக்கு காணி கொடுத்து இந்த பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவது அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, அதுக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால், அவர்களுக்கு அந்த மக்களுக்குத்தான் அந்த காணிகளை கொடுக்க போகிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த எழுத்து மூலமான உத்தரவாதத்தை கொடுத்துவிட்டு கேட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக வந்து ஒத்துழைத்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் வந்து அந்த மக்களுக்கு அந்த சந்தேகம் வந்ததிலே ஒரு நியாயம் இருக்கிறது. கடந்த காலத்திலே வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இராணுவத்தினருடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டிலிருந்து அந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற பொழுது யாருடைய காணிகளும் அளவீடு செய்யப்பட்ட பிற்பாடு விடுவிக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து இந்த காணிகளுக்கு மட்டும் அந்த புதிய நடைமுறை என்பது நிச்சயமாக இந்த காணிகளை சுயரிப்பதற்கான ஒரு உள்நோக்கத்தோடு தான் நடைபெறுகிறது என்பதுதான் அந்த மக்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஏமாற்று நடவடிக்கைகளுக்குள் மக்கள் அகப்பட போவதில்லை. நாங்கள் அதற்கும் இடங்கொடுக்கப் போவதில்லை. மக்களை விழிப்பூட்ட வேண்டியது அரசியல் தலைவர்களுடைய பொறுப்பு. இந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அர்ஜுனா ராமநாதனும்
அரசாங்கத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்து அரசிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மக்களை ஏமாற்றி நடுத்தருவிலே கொண்டு வந்து விடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அந்த ஏமாற்று நடவடிக்கைகளுக்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. எங்களுடைய மக்கள் 36 ஆண்டுகள் இடம்பெயர்ந்த அவலத்தோடு வாழ்ந்த மக்கள் தொடர்ந்தும் அவர்கள் ஒரு அங்குல நிலம் கூட இல்லாமல் இந்த மண்ணிலே அகதிகளாக வாழுகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். இது தையிட்டி என்பது ஒரு அடையாளம்தான். இந்த அடையாளம் போராட்டமானது வெற்றி பெறுவது என்பதுதான் எதிர்காலத்தில் இந்த மண்ணிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இது இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இன்று மயிலிட்டியிலே மக்கள் போராடுகிறார்கள், பலாலியிலே மக்கள் போராடுகிறார்கள், வசாவளானிலும் மக்கள் தொடங்க போகிறார்கள், கேப்பாவிலவிலே மக்கள் போராட தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த மக்கள் கடந்த காலங்களிலே இந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலே அந்த காணிகளை பெற்று மீட்டு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் மீதான நம்பிக்கை முற்றுமுழுதாக இழந்திருக்கிற நிலையிலே அவர்கள் தங்களுடைய காணிகளுக்காகவும் போராடத் தொடங்கி இருக்கிறார்கள். போராடினால் மட்டும்தான் ஒரு அங்குல நிலத்தையும் நாங்கள் மீட்டெடுத்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே போராடுகின்ற மக்களோடு நாங்கள் பக்கபலமாக நிற்போம். எங்களை பொறுத்தவரையில் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தையிட்டி விகாரை அகற்றப்பட்டு இந்த காணிகள் அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு.